ஒரு நேரம் ஆண்டவரை நாம் துதித்தோம், பிரசனத்தினால் அறிக்கப்பட்டோம். இறங்கி வந்து நம்ம ஊருக்கு கொடுத்தார். போதும் இந்த செய்தி மேலே நாம் வந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஜபசத்தில் இருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட செய்திக்கு ஆதாரமாக வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சத்தமாக ஒரு வாசிக்கிறோம். பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஆமென். பிரியமான சகோதரரே, பிரியமான சகோதரிகளே, மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். என்ன அப்படி என்ன மோசம் போகாதிருந்தா என்ன? மோசம் போகாமல் இருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். அது என்ன பொருள்னா, பார்க்கும்போது அது என்ன பொருள்னா, மோசம் போகாதிருங்கள் அதோட பொருள் தவறான பாதைகளில் செல்லாதீர்கள். தவறான பாதைகளில் செல்லாதீர்கள் அல்லது தவறானவற்றுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். தவறான காரியங்களுக்கு இடம் கொடுத்து உங்கள் நல் ஒழுக்கத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். தவறான பாதைகளில் செல்லாதீர்கள். தவறான காரியங்களுக்கு இடம் கொடுத்து உங்கள் நல் ஒழுக்கத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அது மோசம் போகாதீர்களுடைய பொருள். எழுதுறா? ஆமென். என் சகோதரரே, சகோதரர் சொல்லுகிறாங்க, சகோதரி சொல்லியே நீங்க போட்டுங்க. என் சகோதரிகளே, மோசம் போகாதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாமோ, எவனை விடுகலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். எதிலே ஜாக்கிரதை உள்ள எல்லா காரியங்களிலும் நாம் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். நாம நல்லாவே இருந்தாலும் நாம அந்த வழியில நம்ம செல்லாமல் இருந்தா கூட விசாசான நம்ம சும்மா விட மாட்டோம். வழி நம்ம இழுப்பான். அவனுடைய நம்ம நல்ல வழியில இருந்தாலும் பிசாசானவன் என்ன பண்றான்னா, அவன் வழியிலே நம்ம இழுத்து தவறான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்றான், செல்ல வைப்பான். மோசம் போகாதிருங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். என் சகோதரரே, என் சகோதரிகளே, மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். எவைகளில் நாம் மோசம் போகாமல் இருக்க வேண்டும், எவைகளில் எந்த காரியத்துல நாம் மோசம் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஜபசத்தில் இருப்போம். 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். இந்த 3 காரியத்துல ஆண்டவரே, இந்த காரியம் இப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ள இருக்குதா, ஒருவேளை இருந்துச்சுன்னா என்னை இதிலிருந்து நான் மோசம் போகாதபடிக்கு என்னை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பான்னு நீங்க கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவைகளிலே நாம் மோசம் போகாமல் இருக்க வேண்டும், எவைகளிலே எந்த காரியத்திலே நாம் மோசம் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது காரியம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். அதாவது எதுல மோசம் போக, நம்ம எந்த காரியத்தில் மோசம் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாயின் வார்த்தைகளினால் மோசம் போகாமல் இருக்க வேண்டும். ஆமென். உங்கள் வாயின் வார்த்தைகளினால் மோசம் போகாமல் இருக்க வேண்டும். பலருடைய வாழ்க்கையில பிரச்சனை எதனாலன்னா வாயினால தான். ஆமா, யதார்த்தம் சொல்லுவாங்க. ஒரு பழமொழிக்கு சொல்லுவாங்க, தவளத்தின் வாயினால. அது போல நீ பலருடைய நிலை எப்படி இருக்குன்னா, வாயை கொடுத்து புண்ணாக்கிறார். வாயை கொடுத்து ஜாக்கிரதை உள்ளவராக இருங்கள். என் பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, மோசம் போகாமல் இருங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகளினால் மோசம் போகாதீர்கள். வாயின் வார்த்தைகளினால்
மோசம் போகாதிருங்கள். அதுதான் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள். ஆகாத சம்பாஷணைகள் அது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய ஒழுக்கத்தை கெடுக்குதான். ஆகாத சம்பாஷணைகள் என்ன பண்ணுது? உங்கள் நல் ஒழுக்கத்தை கெடுத்து போடுகிறது. எது ஆகாத சம்பாஷணைகள்? எது ஆகாத சம்பாஷணைகள்? கோபத்தை உண்டாக்கும் கடுஞ்சொற்கள், கோபத்தை உண்டாக்கும் கடுஞ்சொற்கள், பொய்யான வார்த்தைகள், மாயான வார்த்தைகள், விரோதமான பேச்சு, தவறான தகவல்கள், தவறான வதந்திகளை மற்றும் பொய் வார்த்தைகளில் ஈடுபடுவது, இதெல்லாம் ஆகாத சம்பாஷணைகள். இந்த ஆகாத சம்பாஷணை என்ன பண்ணுதுன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன பண்ணுதுன்னா நல் ஒழுக்கத்தை கெடுக்குது. ஒழுக்கத்தை கெடுத்து போட்டு விடுகிறது. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுத்து போடுகிறது. ஆமென். அல்லேலூயா. எவைகளிலே நம்ம மோசம் போகாமல் இருக்க வேண்டும்? உங்கள் வாயின் வார்த்தைகளினால். சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. உங்கள் வாயின் வார்த்தைகளினால் மோசம் போகாதீர்கள். ஆமென். நான் பிசாசானவன் சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு வேலையா அதுதான். நீங்க சும்மா இருப்பீங்க. நான் சும்மா தான் இருந்தேன், நான் நல்லா தான் இருந்தேன். இதை என்னதான் எனக்கு தெரியல, எப்படிதான் நான் பண்ணணும்னு தெரியல, இதை நான் எப்படி செய்யணும் எனக்கு தெரியல. நீ செய்யல, உனக்குள்ள அது பிசாசு செய்ய வச்சான். பிசாசின் கிரியை அது. ஆமென். அல்லேலூயா. நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தால், போன வெள்ளிக்கிழமை அதான் செய்யுங்க, நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுவான். உங்க ஒழுக்கத்தை கெடுத்து போட்டு விடுவான். ஆமென். அல்லேலூயா. உங்கள் ஒழுக்கத்தை கெடுத்து போட்டு விடுவான். அதுதான் அவனுடைய வேலையா இருக்கான். 24 மணி நேரமும் எவனை விழுங்கலாமோ, எவனுக்கு ஆபத்தை விளைவிக்கலாமோ, எவனுடைய பெயரை கெடுத்து போட்டு விடலாமோ என்று சொல்லி, எவனை விளைவிக்கலாமோ அழைக்கலாமோ என்று சொல்லி வகை தேடிக் கொண்டிருக்கிறான் பிசாசானவன். மோசம் போகாமல் இருங்கள். உங்கள் வாயின் வார்த்தையினாலே மோசம் போகாதீர்கள். அல்லேலூயா. பலருடைய பிரச்சனை அதுதான். வாய்னா சரியில்லை. வாய் சரியிருந்தா எல்லாமே சரியாது. வாய் சரியிருந்தா எல்லாமே சரியாது. வாய் கொடுத்து உடம்பு புண்ணாக்கிறது, வாய் கொடுத்து உடம்பு புண்ணாக்கிறது. ஏன் நீ வாய் பேசுற? ஏன் வாய்? ஆகாத சம்பாஷணை வேணாயா? வேணாம். அது நல்லொழுக்கத்தை கெடுக்குது. வசனத்தின்படி நீ நடங்க, வசனத்தின்படி நடங்க. தேவையில்லாத இடத்துக்கு நீங்க போகாதீங்க. தேவையில்லாத இடத்துக்கு அதெல்லாம் வசனமா தான் சொல்லுது. சும்மா ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ கர்த்தருடைய வேதத்திலே நீ தியானம் பண்ணும் பொழுது, இரவும் பகலும் அந்த வேதத்தை நீ வாசிக்கும் போது, அதை தியானம் பண்ணும் பொழுது, நீ தேவையில்லாத காரியத்துக்குள்ள நீ மூக்கு நுழைக்க மாட்டேன், தேவையில்லாத காரியத்துக்குள்ள நீ போக மாட்டேன், ஆகாத தேவையில்லாத வார்த்தைகளை நீ பேச மாட்டேன். கர்த்தர் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள இல்லைன்னா, நீ பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டீங்கன்னா, பிசாசு உனக்குள்ள வருவான், உனக்குள்ள செயல்படுவான். ஆமென். உன் வாயின் வார்த்தைகளினால் மோசம் போகாதீர்கள். உன் வாயின் வார்த்தைகளினால் மோசம் போகாதீர்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் சில வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழனும் நாசம் அடைவான். மூடனுக்கு தோழனா இருந்தீங்கன்னா நாசமா போவீங்க. நான் சொல்ற வசனம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? ஞானமுள்ளவனோடு நீங்க சஞ்சரித்தால் ஞானம் அடைவீர்கள், ஞானம் அடைந்துப்பீங்க. மூடனோடு நீங்க உறவாடுனீங்கன்னா மூடத்தனமா தான் என்ன பண்ணுவீங்க? நடந்துப்பீங்க. அது மட்டும் இல்ல, நாசமாயிடுன்னு சொல்லுது வசனம். ஆமென். அதனால பாருங்க, வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படி நம்ம நடப்போம், ஞானமாய் நம்ம நடப்போம். அல்லேலூயா. எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் 5:6.
வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஒருவரும் நம்மை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது அவன் நம்மளுடைய நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லி தெரியாது. அவன் 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 எப்படி இருக்கணும் அப்படிதான் உங்களுக்கு என்ன பண்ணுவான், இருக்க வைப்பான். அதனால நீங்க மூடனோட கர்த்தருக்கு பிரியனாத பிள்ளைகளோட நீங்க கூட்டு வச்சுக்கன்னா அவனுடைய சிந்தனை தான், அவனுடைய புத்தி தான் அவனுக்கு வரும். அது என்ன பண்ணுதுன்னா கடவுளுக்கு கீழ்ப்படி விடாது, கீழ்ப்படுகிறத தடுத்து கர்த்தருக்கு பிரியனாத காரியத்தை செய்ய வைக்கும். கர்த்தருக்கு பிரியனாத காரியத்தெல்லாம் வீணான வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக வா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு செய் அதை செய். அவன் உங்களை தவறதான் அவங்களை கைட் பண்ணுவான், நல்ல வழியில் அவங்க நடத்த மாட்டான். எவன் நம்ம நல்லவன், நம்ம தப்பு செய்தா அப்பா இது தப்பு, நீ இப்படி நடக்காத, இது இப்படி செய், இதுதான் நல்லது நம்மளை திருத்துறாங்கல்ல. அதான் இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் வாசித்தோம். நீதிமான் தயவா எங்க கொட்டி என்ன வசனம் 141. நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்குமா, எண்ணெய் போல இருக்கும். நீ உன்னுடைய நல்லதுக்கு சொன்னா அதை நீ எடுத்துக்கினா உங்களுக்கு ஆசீர்வாதம். நம்முடைய நல்ல காரியங்களுக்கு, நம்முடைய ஆசீர்வாதமான காரியங்களுக்கு நம்ம அதை சொல்லும் பொழுது, அதை பிறர் நம்ம சொல்லும் பொழுது, நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது, அதை கீழ்ப்படுது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நல்வழி நம்ம படுவோம். நீ என்ன சொல்றது நான் தான் கேட்குறதுன்னு சொல்லி நம்ம போனீங்கன்னா அதான் நாசமா தான் போவீங்க வசனம் சொல்லுது. இல்லையா சொல்லுது, நான் சொல்லலை, என்ன அப்படி பார்க்குறீங்க, வசனம் தான் சொல்லுது. சொல்லுதா இல்லையா, பாஸ்தமா இல்லையா, வித்தியாசம் பார்க்குறீங்களா? ஆமா, யாரோடு பண்ற நாசமாவான்? மூடனுக்கு தோழனா இருக்காதீங்க. மூடனுக்கு நீங்க தோழனா இருந்தீங்கன்னா நீங்க நாசமா தான் போவீங்க. அதனால ஜாக்கிரதையாக கர்த்தர் எச்சரிக்கிறார், ஆவியானவர் எச்சரிக்கிறார். அதனால மோசம் போகாமல் இருங்கள். எப்படி, எதுல, எவைகளில மோசம் போகாமல் இருங்கள்? வாயின் வார்த்தைகளினாலே மோசம் போகாதீர்கள். வாயின் வார்த்தைகளினாலே மோசம் போகாதீர்கள். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16 18. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அறிவிழவையை போல. இந்த சீர்கேடான வீண் பேச்சு எதை கொண்டு வருதுன்னா அவபக்தியை கொண்டு வருகிறது. சீர்கேடான பேச்சு என்ன கொண்டு வருது? அவபக்தியை கொண்டு வருது. அந்த சீர்கேடான வாசிங்க அடுத்து. அவர்கள் பாருங்க சத்தியத்தை விட்டு விலகி அவங்களும் கவலாம எல்லாம் மத்தவங்க என்ன பண்றாங்க, மத்தவங்க விசுவாசத்தையும் கவிழ்த்து போடுகிறாங்க. அதனால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகாத சம்பாஷணைகள் வேண்டாம், ஒழுக்கத்தை கெடுக்கிற பேச்சு வேண்டாம். வாசிக்கலாம், இன்னொரு வாசகத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6. யாக்கோபு 3:5-6. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காற்றை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். ஆமென், அல்லேலூயா. நீங்க பேசுகிற பேச்சுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க பேசுற பேச்சுக்கு கணக்கு கொடுக்கணும். ஏதோ நம்ம பேசுறோம் அப்படியே துணிகரமா பேசுறோம் இல்ல, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் நீதிபதிகிட்ட. ஆமென், அல்லேலூயா. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது பகுத்தறிவு கொடுத்துக்கிறார். அந்த பகுத்தறிவு நம்ம செயல்படுத்தி எதை பேசணும் அதான் பேசணும். அதான் இப்ப ஆகாத சம்பாஷணை வேணான்றார். அது என்ன பண்ண, நல்வொழுக்கத்தை கெடுக்குது.
உன்னுடைய ஒழுக்கத்தையே கெடுக்குது. உன்னை அது வேற மாதிரி மாத்துது. உன்னை தவறான நபராக சித்தரிக்குது. அதனால வேண்டாம். அந்த நல் ஒழுக்கத்தை கெடுக்கிற எந்த ஒரு வீண் காரியமும் வீண் பேச்சு நமக்கு வேண்டாம். ஆக முதலாவதாக எவைகளிலே நாம் மோசம் போகாமல் இருக்க வேண்டும்? வாயின் வார்த்தைகளினாலே மோசம் போகாதீர்கள். ஆமென். இரண்டாவது எவைகளிலே மோசம் போகாமல் இருக்க வேண்டும்? இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீ நல்லது செஞ்சனா நல்லது உங்களுக்கு திரும்ப வரும். நீ தீமை செஞ்சனா தீமை மட்டும்தான் உங்களுக்கு திரும்பி வரும். ஆமென். அல்லேலூயா. தனியா விதைக்கிறவன் தனியா தான் அறுப்பான். வினையா விதைக்கிறவன் வினையா தான் அறுப்பான். ஆமென். எதை விதைக்கிறோம் என்று ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, உங்கள் கிரியைகளினால் மோசம் போகாதீர்கள். இரண்டாவது காரியம், உங்கள் கிரியைகளினால் மோசம் போகாதீர்கள். எதுல மோசம் போகக்கூடாதா? சொல்லுங்க, பாருங்க. உங்கள் கிரியைகளினால் மோசம் போகாதீர்கள். ஆமென். எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுப்பீங்க. கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. சுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்க நல்லதே செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே திரும்பி வரும். நீங்க கெட்டது மட்டுமே செஞ்சீங்கன்னா கெட்டது மட்டும்தான் திரும்பி வரும். அதான் அதுதான் அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்து விடுவான். ஜாக்கிரதையோடாக இருக்கும். நம்முடைய கிரியைகளினால் மோசம் போகாமல் இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகளினால் மோசம் போகாமல் இருக்க வேண்டும். கிரியைனா என்னங்க? செய்கை. நம்முடைய செய்கை தான் கிரியை. கிரியை என்பது பொதுவாக நம்முடைய செயலை குறிக்கிறது, நம்முடைய செய்கையை குறிக்கிறது. செய்கையை குறிக்கிறது. வாசிக்கலாம், சில வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ரோமர் 2:6-7. தேவன் அவனவன் கிரியைக்கு தக்கதாய். எப்படி? அவனவன் கிரியைக்கு தக்க. நம்முடைய கிரியைக்கு தக்கதாக கர்த்தர் என்ன பண்றாருங்க? அவன் அனுப்புறார். 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. ஆமென். நற்கிரியை செய்யணும். நம்முடைய கிரியை எப்படி இருக்கணுமா? நற்கிரியை உள்ளதாக இருக்க வேண்டும். நற்கிரியை உள்ளதாக இருக்க வேண்டும். ஆக நம்முடைய கிரியைகளினால் மோசம் போகாதிருங்கள். நீங்க போய் சும்மா தான் நின்று இருப்பீங்க. உங்க மேல எந்த தவறும் கிடையாது. நீங்க தவறு செய்யல, சும்மா அங்க போய் நின்று என்னடா கூட்டமா போய் நின்று இருப்பீங்க. இவன் தான் நின்றுதான், இவனா இருந்தா உங்களை கை காமிச்சுடுவான். பல முறை பல இடத்துல நடந்துக்குது. நீங்க அந்த தப்பு செய்தே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அதுக்கு சம்மதமே இல்லை. என்னடா பொதுவாக அது நடக்கும். அது சாதாரண இயல்பான காரியம். ஒரு கூட்டமாக தான் என்னாச்சு பார்ப்போம் இல்லையா? அப்போ நீங்கள் அங்கே போய் நின்று அந்த இடத்துல போய் நின்று நான் பார்த்துட்டு போட்டே வந்துடணும். நீங்கள் அங்கேயே என்ன செய்யறாங்க சண்டை பார்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க? உங்களை அதில் சேர்த்து இவனா வந்து இருந்தான், இவனா வந்து ஒருத்தன், இவன் தான் அது எல்லாமே உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க? கோத்து விட்டுருவாங்க, உங்களை அதில் மாட்டி விட்டுருவாங்க. அதனால மோசம் உங்களுக்கு கிரியை. இது ஒரு கிரியை. நீ அங்கே போய் நிற்பது ஒரு கிரியை, அது ஒரு செயல். அந்த கிரியைகளுக்கு, நம்முடைய கிரியைகளுக்கு மோசம் போகாதுங்க. விசுவாசம் எவனை விழ வைக்கலாம், எவனை சிக்க வைக்கலாம், எவனை அள வைக்கலாம், எவன் குடும்பத்தில் சமாதானத்தை குறைச்சு போடலான்னு சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, மோசம் போகாதிருங்கள். வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓசியா 12:2.
அவர் யாக்கோபை அவர் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார். அவர் கிரியைகளுக்கு தக்கதாக அவருக்கு கிரியைகளுக்கு தக்கதாக நீதியை சரி கட்டுவார். நம்முடைய கிரியைக்கு தக்கதாக ஒரு நீதி சரி கட்டுவார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மீகா 3:4. அப்பொழுது அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களாய் ஆனபடியால் அவர் அவர்களுக்கு மறுபடியும் போடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகள் கட்ட சொல்லுகிறார். ஆமென். ஒரு பொல்லாத வழிகள் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புங்கள் என்று யார் சொல்றது? சேனைகள் கட்ட சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு பொல்லாத வழியில் நீங்க நடக்கும்போது, தவறான கிரியைகள் உங்களுக்கு இருக்கும்போது கர்த்தர் பிரியப்பட மாட்டார். அவர் துக்கப்படுவார், வேதனைப்படுவார், மனஸ்தாபப்படுவார். அதெல்லாம் விட்டு வெறுத்து விட்டு கர்த்தருக்கு பிரியமானவர்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலனளிப்பார். நான் என்னுடைய கிரியை கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? என்னுடைய செய்கை கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? என்னுடைய செய்கை கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா? என்னுடைய செய்கை கர்த்தரை கனப்படுத்துகிறதான்னு சொல்லி நம்ம ஜாக்கிரதையுடனாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய செய்கை நம்முடைய கிரியை கர்த்தரை கஷ்டப்படுத்துற மாதிரி கர்த்தரை வேதனைக்குள்ளாக நடத்துதுன்னு சொன்னால் உடனே நம்ம மாத்திக்கணும். அதுல இருந்து வெளியே வரணும். அது பிடிக்கலன்னா அது வந்து என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக இப்போ ஒரு தவறான காரியத்தை செய்யும் போது கர்த்தர் கூட இருப்பாரு? நிச்சயமா இருக்க மாட்டார். உங்க மேல அவர் வருத்தப்படுவார், உங்களை விட்டு வந்துருவார். ஏன்னா சுத்த இதயத்துல தான் கர்த்தர் வாழ விரும்புவார். அசுத்தமான இடத்துல கர்த்தர் இருக்க விரும்ப மாட்டார். நான் பரிசுத்தராக நீங்களும் அவரை போல இல்லைனாலும் கொஞ்சமான அதுல ஒரு 10% நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை பரிசுத்தமா பார்த்துக்கணும். அவரை போல யாரும் பரிசுத்தமா இருக்க முடியாது. கர்த்தரை போல ஒருவனும் கிடையாது, பரிசுத்தமான ஒருவனும் கிடையாது. ஆனா அவர் ஈடு இல்லைனாலும் கொஞ்சமாச்சும் ஒரே ஒரு 10% என்ன பண்ணுங்க? நம்ம பரிசுத்தமா இருக்க முயற்சி பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கிரியைகளினாலே மோசம் போகாமல் இருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துக்கிரியைகளினால் மனதிலே சத்துக்களாயும் இருப்பவர்களையும் முன்னால எப்படி இருந்தீங்களா? அந்நியரா இருந்தீங்க. அப்புறம் துர்க்கிரியினாலே நம்மளை ஒப்புரவாக்கினார். அவருடைய மரணத்தினாலே நம்ம என்ன பண்ண? ஆண்டவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார். வாசிக்கலாம், வசனத்துக்குள் வாசிக்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி நம்ம அவருக்கு பிரியமா? எப்படி நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவே சொல்றோம். ஆனா நம்முடைய கிரியைகளினால என்ன பண்றோமா? தேவனை மறுதலிக்கிறோம். நான் எங்க மறுதலிச்சேன்? இல்லையே,
உன்னுடைய கிரியை தெளிவா சொல்லுது வசனம். உன்னுடைய கிரியையினால நீ தேவனை மறுதலித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கிரியை தேவனை மகிமைப்படுத்துதா, நம்முடைய செயல் தேவனை மகிமைப்படுத்தான்னு சொல்லி நிதானித்து யோசித்து பார்க்கலாம். இன்னொரு ஒரே வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அவனவனுக்கு பலனை கர்த்தர் அவரோடு கூட கொண்டு வருகிறார். ஆமென். அதனால அநியாயம் பண்றவன் இன்னும் அநியாயமா இருக்கட்டும், பாவத்துல இருக்கட்டும் இன்னும் பாவத்துல இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், கர்த்தர் சீக்கிரமா வருகிறார். இதோ நான் சீக்கிரமா வருகிறேன். அவனவனுக்கு ஏற்ற பலனை என்னோடு கூட வருகிறது. ஆக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்முடைய கிரியைகளினால் மோசம் போகாமல் இருக்க வேண்டும். கிரியைகளினால் மோசம் போகாமல் நம்முடைய கிரியை நற்கிரியை தான் தேவனை மகிமைப்படுத்தும். துர்க்கிரியை தேவனை இகழ செய்யும். நம்முடைய நற்கிரியை தேவனை மகிமைப்படுத்தும், நம்முடைய துர்க்கிரியை தேவனை இழிவுபடுத்தும், இகழ செய்யும். ஆக தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நற்கிரியை நாம் செய்வோம். உங்கள் கிரியைகளினால் மோசம் போகாமல் இருங்கள். மூன்றாவதாக எவைகளிலும் மோசம் போகக்கூடாது. முதல்ல உங்கள் வாயின் வார்த்தைகளினால் மோசம் போகாதிருங்கள். உங்கள் கிரியைகளினால் மோசம் போகாதிருங்கள். மூன்றாவதாக உங்கள் சுய இச்சைகளினால் மோசம் போகாதிருங்கள். ஆமென். உங்கள் சுய இச்சைகளினால் மோசம் போகாதிருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு அந்த இச்சை என்ன ஆகுது பாருங்க, கர்ப்பத்தை தரிக்குது, பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஹலோ, இருக்கீங்களா? ஆமென். இந்த இச்சை என்ன பண்ணுது பாருங்க, வேலை பாருங்க, ப்ராசஸ் பாருங்க. இச்சை என்ன செய்யுது? கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பெருசான உடனே மரணத்தை பிறப்பிக்கும். ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறது. உங்க சுய இச்சைகளினால் மோசம் போகாதிருங்கள். சுய இச்சை என்றால் என்ன? சுய இச்சை ஒருவரின் சொந்த விருப்பம் அல்லது தனிப்பட்ட ஆசை. சுய இச்சை என்ன? ஒருவரின் சொந்த விருப்பம் அல்லது தனிப்பட்ட ஆசை என்று பொருள். சுய இச்சை. ஆமென். உங்களுடைய சுய இச்சைகளினால் மோசம் போகாமல் இருங்கள். சங்கீதம் 10:3 வசனம் வாசிக்கலாம். என்ன ஆகுதுன்னா, துன்மார்க்கன் தன் இச்சித்ததை பெற்றதினால். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியல, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாத்தையும் தான் நம்ம இச்சிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறதோ, இதெல்லாம் கர்த்தர் பிரியப்படுத்தாத காரியம் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம இச்சிக்கிறோம். எதெல்லாம் இச்சை சொல்லுங்க? இதெல்லாம் இச்சை. அதாவது நம்ம என்ன, நம்முடைய தனிப்பட்ட விருப்பம், நம்முடைய சொந்த ஆசைகளை விருப்பங்களை நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இச்சை. உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கலாம். அவனுடைய சுய இச்சையினால விழுந்தான். என்ன பண்ணா? அந்த சுய இச்சை என்ன செய்யுதுன்னா அவனை பாவம் செய்ய வைக்கிறது. அந்த பாவத்தில் விட போயிட்டே இருக்கும். ஆனா அவன் தாவீது பாவம் பண்ணிட்டான், பாவின்னு தான் சொல்றோமே தவிர, அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கெஞ்சி அழுது போராடி அந்த பாவ மன்னிப்பு பெற்றானே, அதான் சங்கீதம் 51.
இந்த உலகம் அப்படிதான். இன்னைக்கு நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டா அவன் அப்படி பண்ணிட்டான் பாவி தப்பு இது அப்படி பண்ணிட்டான்னு சொல்லும். ஆனா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இருக்க பெறுவான். சொல்லுது புரியுதா? தன் பாவம் செய்யாத தப்பு செய்யாத யாருமே எல்லாமே என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஆனா அதை உணர்ந்து அதை ஒப்புக்கொண்டு அதை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து எவன் ஒருத்தர் விட்டுறானோ அவன் தாயா இருக்கிறது பெறுவான். புரியுதா? அல்லேலூயா. பாவத்தை உணராம பாவத்தை அறிக்கை செய்யாம நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் செய்வேன்னா உன் போக்கு எங்க போகணும்னு தெரியாது, எதில் போய் முடியும் தெரியாது, சொல்ல தெரியாது. காத்து எப்படி உன்னை கொண்டு போது அந்த திசையில் தான் நீ போவ. அல்லேலூயா, அல்லேலூயா. தவறு செய்ய அவன் தவறு செய்தான். தாவீது பாவம் செய்தான் தான், இல்லை பாவம் செய்தான், விபச்சாரம் செய்தான், பிறருடைய மனைவி இச்சித்தான், அந்த இச்சையால பாவம் செய்தான். ஆனா எப்போ தேவ தாச மூலமா அவன் உணர்த்தப்பட்டானோ, அந்த தவறுகளை சுட்டி காட்டப்பட்டானோ, அப்போ போய் அந்த சங்கீதம் 51 எழுதுறான். அடுத்த தன்னை சரண்டர் பண்றான், ஒப்புக்கொள்றான், நான் செய்ததெல்லாம் தப்புப்பா, ஒரு பரிசுத்த ஆவியின் இடத்தில் என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க, ஒரு முகத்தை எனக்கு மறையாதையும் சொல்லி கெஞ்சி ஒப்புக்கொள்றான். தன்னுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறான். அவன்தான் மனுஷன். நம்ம தவறு செய்து விடுகிறோம், தவறு செய்கிறோம், அவன் தவறு செய்யாதபடி காட்டி கொடுக்கிறோம். அது தேவனுக்கு பிரியலாத காரியம், அது தேவனுக்கு பிரியப்பட மாட்டான். ஏன்னா வசனம் தெளிவா இருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் மால்வடைய மாட்டானாம், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. லாஸ்ட் லைன் அந்த கடைசி வார்த்தை பாருங்க, விட்டு விடுகிறவன் தான். மறுபடியும் நான் பாவம் செஞ்சு தவறு செஞ்சப்பா மன்னிச்சிருக்க சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி அவன் பாவம் செஞ்சேன்னா அது எப்படின்னு தெரியல. விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் சுய இச்சைகளினால் மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். கேயாசி யாரு? அவனா இச்சிதான். யாருடைய சீசன்? எலிசாவுடைய சீசன். எலிசா வேண்டான்னு அமிச்சிட்டான். வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? பண்ணிட்டார். இவன் பின்னாடியே ஓடி போய் எங்க எஜமா கேட்டாரு கொடுங்க, அவர் வாங்க மாட்டாரு, அவர் அதெல்லாம் வாங்க மாட்டாரு, நான் தான் வாங்க, அசிஸ்டனா தான் போய் சொல்லி அது என்ன பண்றான், இச்சித்து அந்த பணத்தை வாங்கி வந்தான். இது என்ன, ஒரு வகையில பணத்தின் மீது உள்ள இச்சை. இப்படி சொல்லிட்டே போலாம். ஆதாமியாவோட இச்சிதான், அந்த கனியை பார்த்து இச்சிதான். அத இப்ப பல காரியம் சொல்லிட்டு போலாம். இதெல்லாம் அதாவது இச்சை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய கவர்ற மாதிரி இருக்கும். அப்படியே நமக்கு அது போய் எடுக்கணும், அது போய் சாப்பிடணும் மாதிரி இருக்கும். அதுதான் இச்சை. நம்ம அந்த இச்சையை தூண்டும். பிசாசு அது கொடுப்பான். மோசம் போகாதீங்க, அதப்பா சொல்லுங்க, மோசம் போகாதீங்க, மோசம் போகாதீங்க, மோசம் போகாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. சுய இச்சைகளை தான், சுய இச்சைகள். இன்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்கன்னா போன்ல பல காரியங்கள் பார்க்கலாம். சும்மா பல காரியங்களை பார்த்துட்டு, குறிப்பா வாலிப பிள்ளைங்க ஆபாசமான காரியங்களும் பார்க்கறாங்க. ஏன்? அது ஒரு இச்சை, அது ஒரு இச்சை. வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது. வாசிக்கல. 2 தீமோத்தேயு 2:22. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பாலியத்து இச்சைக்குரிய இச்சை. யோசேப்புக்கு கிடைக்காத வாய்ப்பு கிடைத்தும் அவன் அந்த இச்சையை பூர்த்தி செய்து கொள்ளவில்லை. தன்னுடைய அந்த இச்சையை என்ன பண்ணவில்லை, அவன் பூர்த்தி செய்து கொள்ளவில்லை. ஆனால் அவன் நினைத்திருந்தால் அந்த காரியத்தை தவறு செய்திருக்க முடியும். அந்த வீட்டில் யாருமே இல்லை,
அவன் நினைச்சிருந்தா அந்த தவறை செய்திருக்க முடியும். பாவமே கூப்பிடுது, வா தப்பு பண்ணு, வா செய், வா பாவம் பண்ணுவான்னு கூப்பிடுது. அந்த பாவம் அந்த இச்சையே கூப்பிடுது. ஆனாலும் இவன் என் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி தன்னை காத்து கொண்டான், இச்சையை வென்றான் யோசேப்பு. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் நம்முடைய சுய இச்சைகளின்படி நடவாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை யாரிடத்திலும் எப்போதும் மோசம் போக விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 2:3 வாசிக்கலாம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து நமது மாம்சமோ மனசும் விரும்பியவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். மாம்ச இச்சைகளின்படி என்ன பண்ணக்கூடாதுங்க? நடக்கக்கூடாது. ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும். எப்படி நடக்கணுமா? ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் ஒரு முறை 2 முறை சொல்லி பார்ப்பார். நம்ம கேட்கறோம்னா நீ போயப்பான்னு விட்டுருவார். அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்முடைய சுய இச்சைகளுக்கு நாம் உட்படுத்தாதபடிக்கு பின் செல்லாத, நம்முடைய சுய இச்சைகளுக்கு நம்ம செல்லாதபடிக்கு அதை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது நிச்சயமா கர்த்தர் நம்ம உயர்த்துவார். அல்லேலூயா. அங்க எவைகளிலே மோசம் போகாமல் இருக்கிறார். என் சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரியே, மோசம் போகாமல் இருங்கள். எவைகளிலே மோசம் போகாமல் இருக்க வேண்டும்? உங்கள் வாயின் வார்த்தைகளினால் மோசம் போகாதிருங்கள். உங்கள் கிரியைகளினால் மோசம் போகாதிருங்கள். உங்கள் சுய இச்சையினால் மோசம் போகாதிருங்கள். கர்த்தாவே திருவசனங்கள் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். கடைசியாக நம் யாவரும் எழுப்பி நின்று ஏசியை பாடல் புத்தகத்திலே 228வது பாடலை நாம் பாடும்போது நம்மையும் காணியம் படைக்கலாம். ஏசியை பாடல் புத்தகம் 228.